மணல் குவாரி வழக்கில் ஆட்சியர்கள் ஆஜராக சம்மன் அனுப்பியதை எதிர்த்த வழக்கில் அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்றம் கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மணல் குவாரி வழக்கில் ஆட்சியர்கள் ஆஜராக சம்மன் அனுப்பியதை எதிர்த்த வழக்கில் அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்றம் கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க நாம் கேட்கலாம். மதியழகன், உச்சநீதிமன்றம் மேலும் என்னென்ன விஷயங்களாம் குறிப்பிட்டிருக்கு? தமிழ்நாட்டில் சட்டவிரோத மணல் குவாரி மற்றும் மணல் விற்பனை விவகாரம் தொடர்பாக மாவட்ட ஆட்சியர்கள் ஆஜராக அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியிருந்தது. இதனை எதிர்த்து மாவட்ட ஆட்சியர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார்கள். இதனை ஏற்றுக்கொண்டு ஆட்சியர்கள் ஆஜராக தேவையில்லை என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை மேல்முறையீடு செய்திருந்தது. இந்த வழக்கு இன்றைய தினம் மீண்டும் விசாரணைக்கு வந்த பொழுது அமலாக்கத்துறை தரப்பில் செயற்கைக்கோள் மூலம் சட்டவிரோத மணல் கொள்ளை தொடர்பான தகவல்களை அரசு இன்னும் வழங்கவில்லை. மணல் விற்பனை தொடர்பான வழக்குகளினுடைய முதல் தகவல் அறிக்கை விவரங்களை மாநில அரசு தாக்கல் செய்யவில்லை என அமலாக்கத்துறை சார்பில் குற்றம் சாட்டப்பட்டது. இதற்கு தமிழக அரசு சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அப்பொழுது நீதிபதிகளை பொறுத்தவரை என்னென்ன முதல் தகவல் அறிக்கை விவரங்கள் வழங்கப்படவில்லை, எந்த விவரங்கள் இல்லை என கூறினால் அதனை வழங்க தமிழக அரசு தயாராக இருப்பதாக அவர்களே தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் என்ன ஆவணங்கள் வேண்டும் என்று குறிப்பாக கேட்காமல் பொத்தாம் பொதுவாக கேட்கிறீர்கள். இந்த வழக்கை நாங்கள் விரைவாக முடிக்க முயற்சி செய்கிறோம். இந்த வழக்கில் ஆஜராக வேண்டிய மத்திய அரசினுடைய கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் எங்கே எனவும் கேள்வி எழுப்பினார்கள். தமிழக அரசு தரப்பு ஆஜரான வழக்கறிஞர்களை பொறுத்தவரை அனைத்து தரவுகளும் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அமலாக்கத்துறையை பொறுத்தவரை நிபுணர்கள் அறிக்கை மீது மாவட்ட ஆட்சியர்களினுடைய கருத்தை கேட்கிறார்கள். நிபுணர்கள் அறிக்கையை மாவட்ட ஆட்சியர்கள் அரசுக்கு அனுப்பி உள்ளனர். அவர்களால் எவ்வாறு இந்த விவகாரத்தில் கருத்து கூற முடியும் எனவும் தமிழக அரசு தரப்பில் கேள்வி எழுப்பப்பட்டது. இதனையடுத்து இந்த வழக்கின் விசாரணையை நாளைக்கு ஒத்திவைக்க வேண்டும் என அமலாக்கத்துறை சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. அதற்கு நீதிபதிகள் மறுப்பு தெரிவித்ததோடு இந்த வழக்கில் இன்னும் என்னென்ன ஆவணங்கள் வேண்டும் என்று குறிப்பாக கூறாமல் பொத்தாம் பொதுவாக கேட்பதாகவும் நீதிபதிகள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தார்கள். மேலும் முதல் தகவல் அறிக்கையினுடைய அந்த எண்கள் இருந்தும் அதனை ஆன்லைன் மூலமாக பார்க்க முடியாமல் அந்த வசதி பிளாக் செய்யப்பட்டிருப்பதாக அமலாக்கத்துறை சார்பில் குற்றம் சாட்டப்பட்டது. இதற்கு தமிழக அரசை பொறுத்தவரை முதல் தகவல் அறிக்கையினுடைய நகல்கள் அனைத்தும் வழங்கப்பட்டிருக்கிறது. தேவையில்லாமல் நேரத்தை அமலாக்கத்துறை வீணடிக்கிறது. நேரடியாக மாநில அரசுக்கு கடிதம் எழுதி இந்த தகவல்கள் வேண்டும் என கூறினால் அனைத்தும் தர நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தமிழ்நாடு அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து உரிய விளக்கத்துடன் அமலாக்கத்துறை தரப்பில் மூத்த வழக்கறிஞர் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிட்டு வழக்கின் விசாரணை இன்று பிற்பகல் 2 மணிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.